ஸோ இதான் நமக்கு வந்து இன்னைக்கு டாபிக்ல நம்ம போட்டிருந்தோம். ஸோ ப்ரிசம்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்க பார்த்திருக்கோம், எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனி ஐடியாஸ் இருக்கா? Section 112, 113. ஓகே, மொத்தவங்க Chapter 16 சொல்லியிருக்காங்க மேம். யாரு உன் நேம்? நேமா? பிரேமலதா மேம். ஓகே ஓகே, மொத்தவங்க மேம் பழைய ஆக்ட்ல செக்ஷன் 4ல ப்ரிசம்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதுல மே ப்ரிசம் ஷால் ப்ரிசம் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல மே ப்ரிசம் வந்து 79 டு சாரி மேம், எனக்கு அது கரெக்டா தெரியல. ஏன்னா ஷால் ப்ரிசம் 79 டு 85 அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் வந்து 113, 114 சாரி 114, 112, 114B அப்படின்னு வரிசையா வரும் மேம். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் மேம். சரி ஓகே. நியூயார்க்ல செக்ஷன் 4 ப்ரிசம்ஷன் பத்தி நியூயார்க்ல எந்த செக்ஷன் சொல்லியிருக்காங்க? மேம் கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் மேம் சொல்லணும், மறந்துருச்சு மேம். அப்ப இன்னும் யாருமே எவிடன்ஸ் ஆக்ட் நியூயார்க் பார்க்கலீங்க. செக்ஷன் 3. பார்த்துட்டோம் மேம், ஆக்சுவலா நம்ம குரூப்ல பார்த்துட்டோம், பட் ஞாபகம் இல்லை மேம். சரி ஓகே. செக்ஷன் 3 மேம். சரி, நம்ம வந்து இன்னைக்கு ப்ரிசம்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா வந்து கோர்ட்ல வந்து நம்ம எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் மோஸ்டா கேசஸ் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். அது எவிடன்ஸ் ஆக்ட் வந்து போத் கிரிமினல் அண்ட் சிவிலுக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல கோர்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு எவிடன்ஸை நீங்க அனுமானிக்கும் போதோ இல்ல ஒரு ஃபேக்டை நீங்க அனுமானிச்சு அந்த வழக்குக்கு நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது, எந்த அளவுக்கு அதோட அனுமானத்தை வந்து அந்த வழக்குக்கு அது பயன்படுத்தலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லல அப்படின்னாலுமே இம்ப்ளைடா பல இடங்கள்ல வந்து நமக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து ப்ரிசம்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேஸ்மெண்டான ஒரு செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஓல்ட் ஆக்ட்ல பார்த்தோம்னா செக்ஷன் 4லயும் நியூ ஆக்ட்ல பார்த்தோம்னா செக்ஷன் 3லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலா எல்லா செக்ஷனையும் படிக்கும்போது டெஃபினேஷன் கிளாஸ் படிப்போம், செக்ஷன் 1னா என்னன்னு பார்ப்போம், செக்ஷன் 2னா என்னன்னு பார்ப்போம், செக்ஷன் 4னா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு கடந்து வந்துடும். பட் செக்ஷன் 4ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஜென்ரலா இப்போ மேம் சொன்ன மாட்டோம். ஸோ மே ப்ரிசம்ஷன்னா இந்தந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கு மேம், ஷேர் ப்ரிசம்னா இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கு மேம். ஜென்ரல் ஓகே, பட் எதுக்காக இந்த செக்ஷன் கொண்டு வந்தாங்க, என்ன ப்ரிசம்ஷன் கோர்ட்ல எப்படி இதை அனுமானிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, முதல்ல ஏன் இந்த செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க? ஓகே, இதுல இருந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்லயே பார்த்தோம் அப்படின்னாலுமே எவிடன்ஸ் ஆக்ட் இல்லாம ஒரு சிவில் அண்ட் கிரிமினல் ஆக்ட் எங்க பார்த்தோமே நிறைய இடத்துல மே ஷேல் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மே ஷேல் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதுலயே நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது, இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷேல்னு கொடுத்திருந்தா கோர்ட்டுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ற அந்த மே அண்ட் ஷேல் அப்படின்ற ஒரு 2 வேர்டை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்க முடியும். சில இடங்கள்ல நம்ம நிறைய ஆக்ட்லாம் நம்ம படிக்கும்போது இந்தியன் ஆக்டா இருக்கட்டும் இல்ல ஐபிசியா இருக்கட்டும், ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மே அப்படின்னு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ 2018 அமெண்ட்மெண்ட்டோ இல்ல 2020 அமெண்ட்மெண்ட்லோ இதை ஷேர்னு மாத்திட்டாங்க அப்படிலாம் நம்ம படிப்போம். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது, எங்க கொண்டு வந்து முடியுது அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிசம்ஷன் அப்படின்றது வந்து கான்செப்ட் வந்து 3 டைப் ஆஃப் ப்ரிசம்ஷன் வந்து தான் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா மே ப்ரிசம்ஷன், ஷேர் ப்ரிசம்ஷன் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இந்த 3 ப்ரிசம்ஷன் மட்டும்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அனுமானம் அப்படின்றது நீங்க இந்த 3 டைப்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மே ஷேல் கன்க்ளூசிவ் இது 3லையும் இருக்கக்கூடிய ஒரு காமனான வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிசம்ஷன், அனுமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அனுமானம்னா என்ன? ஸோ வாட் இஸ் ப்ரிசம்ஷன், யாராவது சொல்ல முடியுமா? அனுமானம்னா என்ன? ஒரு செயல் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கறத யூகிக்கிறது மேம். ஓகே, அப்போ வாட் இஸ் அசம்ஷன்? வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் அசம்ஷன் அண்ட் ப்ரிசம்ஷன்?
அசம்ஷன்னா உறுதிப்படுத்துறதா மேம்? நீங்க நெட்ல சர்ச் பண்ணி கூட சொல்லலாம். வாட் இஸ் அசம்ஷன் அண்ட் வாட் இஸ் ப்ரிசம்ஷன். எல்லாமே ட்ரை பண்ணுவீங்க. தப்பு சரிக்கு மார்க்லாம் நான் போட போறதில்ல. எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்ப எனக்குமே தெரியாதுதான். நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்போ சொல்லுங்க. வாட் இஸ் அசம்ஷன் ஒண்ணு இருக்குது, ப்ரிசம்ஷன் இருக்குது. அத பத்தி சொல்லலாம்ல எல்லாராச்சும். அசம்ஷன்னா நம்மளே முடிவு பண்ணிக்கிறது மேம். நம்மளே வந்து எதையுமே இது பண்ணாம நம்மளே ஒரு முடிவு போறது தான் அசம்ஷன். ப்ரிசம்ஷன்னா அப்ப என்னன்னு சொல்லலாம்? according to the law. பிரிசம்ஷன்னா பொய்ன்னு நிரூபிக்கப்படாதவரை சொல்லுங்க. மேம் அக்கார்டிங் டு தி லா மேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் மர்டர் ஆயிருக்காரு, ஸ்னஃப் வந்து அந்த இடத்துல சீஸ் பண்ணுறாங்க, ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே அந்த கத்தியால் தான் குத்தப்பட்டிருப்பாரு அப்படின்ற அந்த ப்ரிசம்ஷன். பக்கம் ஒருத்தர் நின்றுருக்காரு, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது திங்ஸ் விட்டு போயிருக்காரு அப்படின்னா, அதை ஃபொரன்சிக்கில் கொடுத்து இருக்கும்போது அது யாருடைய கையில் இருந்தது, கரை படிந்த கத்தி, அவர் போட்டிருந்த ஷர்ட்டில் இருக்கிற பிளட் கிளாத்தான அந்த அங்காடியாளங்கள், இதெல்லாம் வச்சு ப்ரிசம்ஷன் மேட் அவுட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, சூப்பர். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல சொன்னீங்க. பட் ஒரு டிக்ஷனரியில பார்த்தோம் அப்படின்னா லீகல் வேர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் அசம்ஷன், வாட் இஸ் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, அசம்ஷன் அப்படின்றது என்னன்னா a thing that is accept as a true or as certain to be happen அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரிசம்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிலீஃப் ப்ரீவியஸ்லி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் அசம்ஷன், ப்ரிசம்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அசம்ஷன் அப்படின்றதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு மேட்டர் இருக்கு, சம்திங் ஏதோ ஒரு செயல் அது நடக்க போகுது அப்படின்ற ஒரு அசம்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிளைமேட்டை பாக்குறோம், மழை வரப்போகுது அப்படின்ற ஒரு அசம்ஷன் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரிசம்ஷன் அப்படின்றத ப்ரீ அசம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரிசம்ஷன் அப்படின்றதுக்கு அசம்ஷனுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து தேவையில்லை, இதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து தேவையில்லை. இது வந்து ஒரு ஒரு ட்ரூவை வந்து நம்மளே வந்து சொல்ல முடியும். கிளைமேட்டை பார்த்து மழை வரப்போகுது அப்படின்றது ஒரு ஒரு அக்செப்டான ஒரு ட்ரூ தான். இதே ப்ரிசம்ஷன் அப்படின்றது வந்து இந்த விஷயம்ன்றது ஒரு உண்மைத்தன்மை தெரியாது, ஆனா ஒரு அனுமானத்தில் நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் அதை ஒரு டீப்பா சொல்லணும் ப்ரிசம்ஷன் பத்தி அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி முழுமையான ஒரு நாலேஜ் நமக்கு இருக்காது. ஓகேவா? இது வந்து இதனாலதான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு முழுமையான நாலேஜ் நமக்கு இருக்காது. ஆனா சில டைம் அதை கன்க்ளூசிவான ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு வருவோம். இப்போ இப்போ சார் சொன்ன மாட்டோம் கூட, இப்போ ஒரு ரூம்ல வந்து 2 பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரு பர்சனுக்கு வந்து தலையில அடிபட்டிருக்கோ, சம்திங் ஏதோ ஒரு காயம் இருக்கு. இன்னொருத்தவன் நல்ல நிலைமையில இருக்கான், அவன் கையில ஏதோ கத்தி இருக்குன்னா நம்மளோட உண்மைத்தன்மை தெரியாது. ஆனா நம்ம எப்படி ப்ரிசம்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னா, இவன் தான் கொண்டு போனோம், இல்ல இவன் கையில தான் கத்தி இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அன்டில் இட் இஸ் டிஸ்ப்ரூவ். அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் அதை நம்ம எப்படி நம்ம நினைச்சுப்போம், அதோட உண்மைத்தன்மை தெரியாது. ஆனா நம்ம எப்படி ப்ரிசம்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னா, இவன் தான் கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் பண்ணிப்போம். சோ அசம்ஷன் அப்படின்றது ஒரு 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 வேலை இருக்குது அப்படின்னா, ப்ரிசம்ஷன் அப்படின்ற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னொன்னு, இந்த ப்ரிசம்ஷன் அப்படின்றது வந்து இன்னொன்னு, இந்த டாம்லின்ஸ் லா டிக்ஷனரி அப்படின்ற இடத்துலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிலீஃப் ப்ரீவியஸ்லி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிசம்ஷன் அப்படின்ற வேர்டுக்கு வந்து மீனிங் வந்து பிலீஃப் ப்ரீவியஸ்லி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஒரு விஷயத்த முழுசா நமக்கு தெரியாம இருக்கும்போது, அதோட நாலேஜே இல்லாத போது நம்மளா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதான் வந்து ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் ப்ரிசம்ஷன் சொல்லிட்டீங்க. அப்ப நான் ஒரு ஜட்ஜா இருக்கேன், நான் ஒரு கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஜட்ஜா இருக்கேன். அப்ப எவிடன்ஸ் ஆக்ட்ல ப்ரிசம்ஷன் சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட நாலேஜுக்கு என்னெல்லாம் தோணுதோ, ஒரு எவிடன்ஸ் வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, என்னோட நாலேஜுக்கு என்னெல்லாம் தோணுதோ, அதோட முழு அறிவு தெரியாம, அதோட முழு கான்செப்ட் தெரியாம நான் ஒரு ப்ரிசம்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கான நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த ப்ரிசம்ஷன் அப்படின்ற கான்செப்ட் கீழே வருது. சோ முதல்ல வந்து ப்ரிசம்ஷன் அப்படின்றது நிறைய டைப் ஆஃப் ப்ரிசம்ஷன் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல ப்ரிசம்ஷன் அப்படின்றது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சோசியல் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியல் ப்ரிசம்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ சொசைட்டில ஜென்ரலாவே வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்து சில பேருக்கு ஒரு ப்ரிசம்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு வில்லேஜ்ல ஒரு 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 உமன் வந்து ஒரு லோவான ஒரு டாப்போ
இல்ல அவங்களோட வியர் பண்ணக்கூடிய காஸ்டியூமும் ரொம்ப வியர்டா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் சம்பந்தமா பேஸ் பண்ணி ஒரு ப்ரிசம்ஷன் கொண்டு வராங்க. அவங்க ஒரு பேட் கேரக்டர் பண்ணோம், இந்த பொண்ணு என்ன எப்படி டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு சோசியல் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னொன்னு பர்சனல் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பர்சனல் ப்ரிசம்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஏதோ நான் ஸ்டாப்பா நைட் ஃபுல்லா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அவரோட ஃபோன் பார்த்தா எந்த டைம்லயும் அவைலபிளாவே இல்ல. ஸோ எனி பிஸில இருக்காரு. அவர் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாரு அப்படின்ற மட்டும் அந்த மனைவிக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மனைவி என்ன ஒரு பர்சனல் ப்ரிசம்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா, மேபி நம்ம கணவர் நம்மளை ஏமாத்துறாரோ, நமக்கு தெரியாம இல்ல அஃபேர் அவர் யாரோட வச்சிருக்காரோ அப்படின்ற மட்டும் ஒரு பர்சனல் ப்ரிசம்ஷன் அப்படின்றது ஜென்ரலாவே எல்லாருக்கும் இருக்கும். இன்னொன்னு விஷுவல் மீடியா ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப் ஆஃப் ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம், இல்ல ஒரு சீரியல் பாக்குறோம், இல்ல ஒரு படம் பாக்குறோம். இப்ப நம்ம ஒரு புக்கு படிக்கும் போதே நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சுட்டே வரும்போது நெக்ஸ்ட் இதுதான் வரப்போதே அப்படின்றது நமக்கு தெரியும். இல்ல ஒரு சீரியல் பாக்குறோம், அந்த சீரியல் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து இப்போ மாமியார் வர்றாங்க, மருமகளை அடிச்சு வெளில துரத்துறாங்க அப்படின்ற போது டக்குன்னு அடுத்த ஹீரோ தான் வந்து அந்த இடத்துல அந்த பொண்ணை பிடிக்க போறாருப்பா அப்படின்ற அந்த சீன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிசம்ஷன் வரோம்ல. சோ இதை வந்து விஷுவல் மீடியா ப்ரிசம்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரிசம்ஷன் அப்படின்றது ஒரு காமனா டே டு டே லைஃப்ல இப்படி ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கும்போது, அப்ப இந்த மாதிரிதான் ப்ரிசம்ஷன் வந்து கோர்ட்ல நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கும் போது, அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. என்ன டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த சோசியல் ப்ரிசம்ஷனா இருக்கட்டும், பர்சனல் ப்ரிசம்ஷனா இருக்கட்டும், விஷுவல் மீடியா ப்ரிசம்ஷனா இருக்கட்டும், இது வந்து ஒன் டைப் ஆஃப் ப்ரிசம்ஷன். இந்த மாதிரியான ப்ரிசம்ஷனை ஒரு ஜட்ஜா நான் இருக்கிறேன் அப்படின்ற போது எனக்கு லீகலா இந்த ப்ரிசம்ஷன் எடுக்க முடியுமானா முடியாது. அப்போ இது என்ன ப்ரிசம்ஷன் சொல்றாங்க அப்படின்னா, லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரிசம்ஷன் அப்படின்றத வந்து இன்னொரு வேர்ட்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல இன்னொரு வேர்டு ப்ரிசம்ஷனுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிசம்ஷனை வந்து அப்படியே நம்மளோட லா ஆஸ்பெக்ட்லயோ ஒரு சட்டத்திலயோ நம்ம வந்து பயன்படுத்த முடியுமானா முடியாது. சோ இந்த ப்ரிசம்ஷன் அப்படின்றத வேரியேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சட்டத்துக்குள்ள வந்து கொண்டு போறாங்க. இந்த ப்ரிசம்ஷன் அப்படின்றது ஒரு ஒரு ஆக்டை பொறுத்த வரைக்கும், இல்ல ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து அடுத்தபடியா சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரிசம்ஷன் அப்படின்றது ஒரு காமன் டே டு டே லைஃப்ல இது மட்டும் ப்ரிசம்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ப்ரிசம்ஷன் என்ன டைப் ஆஃப் ப்ரிசம்ஷன் தான் நம்மளோட வழக்குல நம்ம யூஸ் பண்ண முடியும், எந்த டைப் ஆஃப் ப்ரிசம்ஷனை வந்து ஒரு வழக்குல வந்து எடுக்க முடியும் அப்படிங்கும்போது, இந்த ப்ரிசம்ஷன் பார்த்தோம்னா 2 வகையா வந்து கிளாசிபிகேஷன் பண்றாங்க. ஒன்னு ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட், இன்னொன்னு ப்ரிசம்ஷன் ஆஃப் லா. ஸோ ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்ல என்னன்னு சொல்றோம்னா பொருண்மையின் துணிவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபேக்ட் குறித்து நான் ஒரு ப்ரிசம்ஷனுக்கு எடுத்துக்கிறது. இப்போ ஒரு ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது, அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஒண்ணு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, ஒரு அனுபவம் மூலமாவோ, இல்ல ஒரு நாலேஜ் மூலமாவோ. ஒண்ணு ஒரு ஃபேக்ட் இருக்குது, ஒரு பொருண்மை இருக்குது, அதை எதை பேஸ் பண்ணி எனக்கு தெரியுதுன்னா, ஒண்ணு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவோ இல்ல நாலேஜ் மூலியமாவோ இந்த ஃபேக்டை வந்து அந்த பர்டிகுலர் ஃபேக்டை வச்சு இன்னொரு ஃபேக்டை வந்து தொடர்படுத்தி பாக்குறதா வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதுலயே பார்த்தோம்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் கீழே பார்த்தோம்னா எப்படிலாம் ப்ரிசம்ஷன் பண்ணலாம், எதெல்லாம் ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளோட வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட் நடந்திருக்குது. என்ன ஃபேக்ட் நடந்திருக்கு இப்போ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம வந்து இத்தனை மணிக்கு ஒரு 9 o'clock நம்மளோட செஷன் ஆரம்பிக்கும் அப்படின்றது நம்மளோட ப்ரிசம்ஷன். அப்போ இது வந்து ஒரு ஃபேக்ட். நான் 9 மணிக்கு வந்து நம்ம கிளாஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன். ஸோ இப்போ நான் வந்து லிங்க் வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போடுவேன், லிங்க் ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுவேன் இல்லையா. சோ இப்போ நான் இன்கேஸ் லிங்க் போடுவேன் அப்படின்றது வந்து அது நம்மளோட நாலேஜுக்கு எப்பவுமே தெரியும். அது டெய்லி நம்ம 9 மணிக்கு கிளாஸ் நடக்கும், ஸோ இத்தனை மணிக்கு வந்து லிங்க் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இது ஒன் டைப் ஆஃப் ஃபேக்ட். பட் இந்த ஃபேக்ட் வந்து இன்னொரு ஃபேக்டும் நான் தொடர்படுத்தி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து லிங்க் ஓப்பன் நான் போடலையோ, இல்ல அப்படின்னா நீங்க லிங்க் வந்து டச் பண்ணியும் உள்ள உங்களால ஜாயின் பண்ண முடியல, ஒரு 9 o'clock ஆகுது, 9:30 ஆகுது, சம்திங் இந்த மாதிரி ஒரு டிலே ஆகிட்டே இருக்கும்போது நீங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரிசம்ஷன் பண்ணிப்பீங்க அப்படின்னா, கிளாஸ் மேபி போஸ்ட்போன் ஆயிடுச்சோ,
இல்ல கிளாஸ் மேபி லிங்க் யாரும் ஓப்பன் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் நீங்க வந்து வச்சுப்பீங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட் இருக்குது, அது லிங்க் ஓப்பன் சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்ட். அதன் அடுத்த இன்னொரு ஃபேக்டோட தொடர்புபடுத்தி பாக்குறீங்க, என்ன மேபி இது கிளாஸ் வந்து இல்லையோ, மேபி அதனாலதான் மேம் லிங்க் ஓப்பன் பண்ணலையோ அப்படின்ட்டு ஒரு ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்டோட தொடர்புபடுத்தி பாக்குறதா என்னன்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் கீழே வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 கான்செப்ட் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர். ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர். அப்ப ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் கீழே நீங்க ஒரு விஷயத்த ப்ரிசம்ஷனுக்கு வரலாம் அப்படின்னா எந்தெந்த வகையெல்லாம் வரலாம் அப்படின்ற போது 4 டைப் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர், இன்னொன்று வந்து யூசேஜ் ஆஃப் சொசைட்டி, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட், அண்ட் நாலாவது பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் இன் பிசினஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னா என்ன பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி சொல்லணும், ஒரு பொருண்மை அந்த ஒரு ஃபேக்ட் நடந்திருக்கு, அந்த ஃபேக்ட்ல இருந்து இன்னொரு ஃபேக்டை நம்ம தொடர்படுத்தி பார்க்கலாம், அது வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொன்னோம். ஸோ எப்படிலாம் ப்ரிசம்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 விஷயம் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொன்னேன். அப்போ வாட் இஸ் அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னா நம்மளோட தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நம்ம ப்ரிசம்ஷனுக்கு வர்றதுதான் அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இப்போ என்னோட அப்பா வந்து ஒரு டீச்சர், ஓகேவா. இப்போ என்னோட அப்பா வந்து ஒரு 5:30க்கு வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்றது ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அப்போ ஒரு வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்றது வந்து நான் இப்போ மேபி இப்போ நான் காலேஜ் படிச்சிருக்கேன், காலேஜ் முடிச்சு நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா அவர் வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வந்துட்டாரு அப்படின்றது நான் எதை வச்சு ப்ரிசம்ஷன் பண்ணிப்பேன் அப்படின்னா, ஒண்ணு அவரோட பைக் வெளில இருக்கான் பார்ப்பேன், இல்லையா அவரோட செப்பல்ஸ் வெளில இருக்குதான் பார்ப்பேன். ஸோ ஆல்ரெடி வந்து இத்தனை மணிக்கு வருவார் அப்படின்றது ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அப்ப நான் இந்த ஃபேக்டை எதோட தொடர்படுத்தி பார்ப்பேன் அப்படின்னா, அவர் வந்து அவரோட பைக்கை வச்சோ, இல்ல ஆல்ரெடி அவரு வெளில கழட்டி போட்டிருந்த அவரோட செப்பலை வச்சோ நான் வந்து என்னால என்ன பண்ண ஒரு ப்ரிசம்ஷன் பண்ண முடியும். இன்கேஸ் அவரோட பைக் இல்ல அவரோட செப்பல்ல நான் என்ன ப்ரிசம்ஷன் பண்ணிப்பேன் அப்படின்னா, அப்ப 5:30 ஆயிடுச்சு, அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல போல இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நான் ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வர்றதா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த யூசேஜ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யூசேஜ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னா வந்து நம்ம சொசைட்டில நடக்கக்கூடிய சில யூசேஜை வச்சு நம்ம ஒரு அனுமானத்துக்கு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து வெள்ளை புடவை கட்டியிருக்கு, அவங்க கழுத்துல வந்து தாலி இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அவங்க வந்து ஒரு விடோ அப்படின்னு நினைப்போம். சோ இந்த மாட்ட விஷயங்கள் தான் என்னன்னு சொல்றாங்க இந்த யூசேஜ் ஆஃப் சொசைட்டி. இந்த ஃபேக்டர் வச்சு ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வர்றது. இப்போ அவங்க வெள்ளை புடவை கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க என்ன ப்ரிசம்ஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா, ஓகே மேபி அவங்க ஒரு விடோவா இருப்பாங்க போல இருக்குது சம்திங். ஸோ சொசைட்டியில் நடக்கக்கூடிய யூசேஜை வச்சு ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வரதான் வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் யூசேஜ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷன் பார்த்தோன்னா எப்படிலாம் வந்து அதை சிந்திப்பாங்க அப்படின்ற மட்டும் ஒரு விஷயம் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன், நான் வந்து எனக்கு வந்து லாட்டரியில ஒரு 6 கோடியோ இல்ல 6 லட்சம் கிடைச்சிருச்சு. இப்ப நான் ஒரு லீகல் அசோசியேட்டா ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் டெய்லி போயிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு லாட்டரி அடிச்சிச்சு, ஒரு 6 கோடி அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திரும்பி நான் அடுத்த நாள்ல இருந்து நான் வரல அப்படின்னா அப்ப அடுத்தவங்களோட ப்ரிசம்ஷன் ஒரு மனிதனா இயல்பா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே இந்த பொண்ணுக்கு 6 கோடி வந்துருச்சு போல, ஸோ லைஃப் செட்டில், நெக்ஸ்ட் இனிமே இந்த ஜாப் வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வரல போல இருக்கு அப்படின்ற மட்டும் ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஹியூமன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு டிரான்சாக்ஷன் இன் பிசினஸ் அப்படின்னு சொல்றது. டிரான்சாக்ஷன் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்றது வந்து ஒரு அடுத்தடுத்த நிகழ்வை வச்சு ஓகே இதுதான் இது இதுக்கப்புறம் இதான் நடந்திருக்கும் அப்படின்ற மட்டும் ஒரு ப்ரிசம்ஷன் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வீட்டுல வந்து ஒரு தபால் பெட்டி இருக்குது, அந்த தபால்ல வந்து தபால்காரர் வந்து அதுல உள்ள போட்டிருக்க தபாலை எடுக்க வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறேன். அப்ப அந்த நாய் வந்து குலைக்கும் போது நான் என்ன ப்ரிசம்ஷன் பண்ணிப்பேன் அப்படின்னா, ஒண்ணு தபால்காரோட வண்டி சத்தமோ, அதுக்கப்புறம் ஒரு நாய் குலைக்கிற சத்தம், இதை வச்சு நான் என்ன ப்ரிசம்ஷன் பண்ணிப்பேன், அடுத்தடுத்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் வச்சு அடுத்தடுத்த கோர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வச்சு நான் என்னென்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஓகே அவர் வந்திருக்கார் போல, தபால் எடுக்கிறத பார்த்துட்டு நாய் ஏதோ புதுசா வந்திருக்கான்னு குலைச்சிருக்குது அப்படின்ற மாட்டோம் ஒரு ஃபேக்டை வச்சு இந்த வகையா வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வர்றேன். ஸோ இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்றது கீழே அந்த 4 வகையான ஒரு ப்ரிசம்ஷன் வரலாம், 4 வகையான ப்ரிசம்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபேக்டை வச்சு ப்ரிசம்ஷன் பண்ணும்போது இந்தந்த வகைகள்ல ஒரு விஷயங்கள் நடக்கும்போது கோர்ட் வந்து இப்படிலாம் அனுமானிக்கலாம்,
அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த 4 டைப் ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சரா இருக்கட்டும், யூசேஜ் ஆஃப் சொசைட்டியா இருக்கட்டும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹியூமன் பைட்டா இருக்கட்டும், டிரான்சாக்ஷன் இன் பிசினஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரிசம்ஷன், ஒரு ஃபேக்ட் வச்சு எப்படிலாம் வந்து ஒரு அனுமானிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது கீழே பாக்குறோம். அடுத்து வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் லா. இப்போ ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். ஒரு ஃபேக்ட குறிச்சு எப்படிலாம் ப்ரிசம்ஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னொன்னு ப்ரிசம்ஷன் ஆஃப் லா. ஒரு சட்டத்துல வந்து எப்படி ப்ரிசம்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் வந்து இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில அனுமானங்கள் இப்படிதான் அனுமானிக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா மே ப்ரிசம்ஷன், ஷேர் ப்ரிசம்ஷன், கன்க்ளூசிவ் இந்த 4 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, ப்ரிசம்ஷன் ஆஃப் லான்னு ஒரு விஷயம் இருக்கு. 2 டைப்பா நம்ம பிரிச்சோம். ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்னா ஒரு ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்டோட தொடர்புபடுத்தி நம்ம வந்து சொல்லக்கூடியதான் ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொன்னோம். ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அதாவது சட்ட துணிவு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்டிபிஷியல் ப்ரிசம்ஷன் சொல்லுவாங்க, செயற்கை துணிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ப்ரிசம்ஷன் ஆஃப் லானா சட்டத்திலே சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் நீங்க இப்படிதான் அனுமானிக்கணும் சட்டத்திலே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க அப்படிதான் அனுமானிக்கணும் அப்படின்னு ப்ரிசம்ஷன் ஆஃப் லால சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பார்க்கக்கூடிய அந்த மே ப்ரிசம்ஷனா இருக்கட்டும், ஷேர் ப்ரிசம்ஷனா இருக்கட்டும், இல்ல கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருக்கட்டும், இது எந்த ப்ரிசம்ஷனுக்கு கீழே வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மே ப்ரிசம்ஷன் பார்த்தோம்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் கீழையும், ஷேர் ப்ரிசம்ஷன் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பார்த்தோம்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் லா இது கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் கீழே வரக்கூடிய மே ப்ரிசம்ஷனா இருக்கட்டும், இல்ல ப்ரிசம்ஷன் ஆஃப் லா கீழே வரக்கூடிய ஷேர் ப்ரிசம் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருக்கட்டும், இந்த 2 வகையா பிரிச்சிருக்கும் போது இதுல இன்னொரு ப்ரிசம்ஷன் நமக்கு வருது. என்ன அப்படின்னா ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் அண்ட் இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சாட்சியம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதான் ரிபட்டபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்றது வந்து அப்போ ஒரு சட்டத்தால ஒரு விஷயம் முடிவாகி இருக்கு அப்படின்ற போது அதை மறுத்தளிச்சு ஒரு விஷயம் நம்ம கொடுக்கலாமா அப்படின்றதான் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதா ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் அப்படின்னா வந்து அதுக்கு நீங்க மறுத்தளிக்கக்கூடிய ஒரு சட்டத்தால ஒரு விஷயம் டிக்ளேர் ஆகிருச்சு, இவங்க இதுதான் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, சம்திங் டிக்ளேர் ஆயிடுச்சு, அதை மறுத்தளிக்கக்கூடிய ஒரு சாட்சியம் கொடுக்கலாம்னா கொடுக்க முடியாது. அதுதான் வந்து இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ எதெல்லாம் வந்து மறுத்தளிக்க கூடியாது அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் மறுத்தளிக்க முடியாத ஒரு சாட்சியம் கொடுக்க முடியாம இருக்கும், எதுக்கெல்லாம் இதை மறுத்தளிச்சு எனக்கு சாட்சியம் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மே ப்ரிசம்ஷன் அண்ட் ஷேர் ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் மே ப்ரிசம்ஷனா ஒரு 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 வழக்கை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ் ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வர்றாங்க. ஒரு ஷேர் ப்ரிசம்ஷன்ல ஒரு எவிடன்ஸை பொறுத்து ஒரு ஜட்ஜ் ப்ரிசம்ஷனுக்கு வர்றாங்க அப்படின்ற போது அந்த வகையான வழக்குக்கு அந்த வகையான எவிடன்ஸுக்கு நம்ம ரிபட்டபிள் அதாவது மறுத்தளிக்கக்கூடிய ஒரு சாட்சியம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருக்குது, ஒரு முடிவான ஒரு ஒரு எவிடன்ஸா இருக்கு, ஒரு முடிவுற்று இருக்குது அப்படின்னா அதுக்கு மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சோ அது இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் கீழே வருதுன்றாங்க. சோ இங்க நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஜென்ரலா அப்படின்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அது மே ப்ரிசம்ஷன், அதுக்கு கீழே வந்து அதை வந்து ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் சொல்றோம், அதாவது மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் கொடுக்கலாம். ப்ரிசம்ஷன் ஆஃப் லா ஷேர் ப்ரிசம் வரும், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் வரும். ஸோ அதுல ரிபட்டபிள் அதாவது மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் ஷேர் ப்ரிசம்க்கு கொடுக்கலாம். கன்க்ளூசிவ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் சொல்றாங்க, அதாவது அது வந்து மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் கொடுக்க முடியாது, மறுத்தளிக்கிற வகையில நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் இன்கேஸ் சம் சிச்சுவேஷன்ல சில ப்ரொவிஷன்ஸ்ல சில கேஸ்லாஸ்ல ஒரு கன்க்ளூசிவ் முடிவான ஒரு இதுல மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் சொல்லலாம்னு சில ப்ரொவிஷன்ல கேஸ்லாஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா இன் ஜென்ரலும் கன்க்ளூசிவ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் இது இர்ரெபுட்டபிள் தான், அது மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் கொடுக்க முடியாது அப்படின்றத வந்து ஒரு ஜெனரல் கான்செப்ட். ஸோ ப்ரிசம்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள இத்தனை கிளாசிபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் வந்து பிரிச்சு நம்ம வச்சு படிக்கும் போதுதான் நெக்ஸ்ட் அது வந்து புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம செக்ஷனுக்கு போகலாம். ஸோ வாட் இஸ் மே ப்ரிசம்ஷன் அண்ட் வாட் இஸ் ஷால் ப்ரிசம்ஷன் அண்ட் வாட் இஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே போகலாம். ஸோ இது வரைக்கும் யாருக்கு எதுவும் புரியலன்னா கேளுங்க, நம்ம ஆக்டுக்குள்ள போகலாம். சரி, ஓகே.
மேம் ரிபட்டபிள் சுகுணா இர்ரிபட்டபிள் மட்டும் அகைன் சொல்லுங்க மேம். சாரி மறுபடியும் கேளுங்க. ரிபட்டபிள் இர்ரிபட்டபிள் அகைன் சொல்லுங்க மேம். ஓகே. ரிபட்டபிள்னா ஒண்ணும் இல்ல. ஆஹ் அதாவது மறுக்கக்கூடிய விஷயம். அதாவது இப்போ ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறீங்க, அது மறுத்தளிக்கலாம் அப்படின்னு மறுக்கக்கூடிய எவிடன்ஸ் கொடுக்கறது, மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ரிபட்டபிள் அப்படின்னு சொல்லி. ரிபட்டபிள் அப்படின்னா மறுக்கக்கூடியது, இரபிட்டபிள்னா மறுக்க முடியாது. அதுதான் அதை ஏன் ரிபட்டபிள்னு சொல்றாங்க, ஏன் இரபிட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத நான் இப்ப செக்ஷனுக்குள்ள போய் சொல்லும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா வந்து புரியும். ஸோ அதனால உங்களுக்கு உள்ள போயிட்டு அந்த செக்ஷனோட உங்களுக்கு இதை ஏன் ரிபட்டபிள்னு சொல்றாங்க, இதை ஏன் இரபிட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத செக்ஷனோட சொல்றேன். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மே ப்ரிசம்ப்ஷன் வந்து போலாம். ஸோ செக்ஷன்ல மே ப்ரிசம்ப்ஷன் சொல்றாங்க, whenever it is provided by this act that the court may presume a fact, it may either regard such fact as proved unless and until it is disproved or may call for the proof it. ஸோ இதோட கீவேர்டு என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மே ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதை அனுமானிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்ட்ல இதுல எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கெல்லாம் இந்த கோர்ட் presume a fact அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கோ, என்னது இந்த கோர்ட் மே presume a fact அப்படின்னு எங்கெல்லாம் குறிப்பிட்டு இருக்கோ அங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து 2 டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, மே ப்ரிசம்ப்ஷன்னா என்னது, அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோர்ட் மே presume a fact, அதாவது எங்கெல்லாம் வந்து இந்த கோர்ட் presume a fact அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அங்கெல்லாம் கோர்ட்டுக்கு 2 டிஸ்கிரிப்ஷன் பவர் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, இந்த பேரக்ட பாத்தீங்கன்னாலே இருக்கும், இட் மே எய்தர் ரெகார்ட் சச் ஃபேக்ட் அஸ் ஃப்ரூட். என்ன சொல்றாங்க, இட் கேன் எய்தர் ரெகார்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஃபேக்ட் ப்ரூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபேக்ட் வந்து ப்ரூவ்ட் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்ப வரைக்கும் அப்படின்னா, until it is disproved, அதாவது ஆப்போசிட் பார்ட்டி இது டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் இந்த ஃபேக்ட் வந்து ப்ரூவ்டு தான் அப்படின்னு நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் இட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் என்ன சொல்றாங்க, இந்த சாட்சியம் பத்தல, நீங்க ஃபர்தர் எவிடன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து மே ப்ரிசம்ப்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வேர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ whenever it is proved by this act, the court may presume a fact, it may either record such fact as proved unless and until it is disproved or may call for proof it. இங்க ஆர்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேர்ட் பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பவரை பத்தி தான் இங்க இந்த மே ப்ரிசம்ப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது மே ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பார்க்கும்போது கோர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட் இருக்குது, அந்த ஃபேக்ட் நிரூபணம் ஆகிடுச்சு அப்படின்னா கோர்ட் ஒன்று என்ன பண்ணலாம், அதை வந்து ப்ரூவ்டுன்னே எடுத்துக்கலாம், ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கலாம், அன்டில் ஆப்போசிட் பார்ட்டி அதை டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா, எனக்கு நீங்க கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாது, நீங்க ஃபர்தரா எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் மே ப்ரிசம்ப்ஷனை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பர்டிகுலர் விஷயம். அப்போ மே ப்ரிசம்ப்ஷன் சம்பந்தமா 2 வகை வந்து ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. மே ப்ரிசம்ப்ஷன் சம்பந்தமா எந்தெந்த விஷயங்களை எப்படிலாம் அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயமா வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, ஒரு அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை குறிச்சு ஒரு மே ப்ரிசம்ப்ஷன் எப்படி இருக்கும், அண்ட் ஒரு ஃபேக்ட குறிச்சு ஒரு மே ப்ரிசம்ப்ஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயே பார்த்தோம்னா 2 இதா பிரிச்சுக்காங்க. அதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை குறிச்சு ப்ரிசம்ப்ஷன் வந்து சொல்லக்கூடிய செக்ஷன் பார்த்தோம்னா நியூ ஆக்ட் படி 90 to 90A வரைக்கும், நியூ ஆக்ட்ல சொல்றேன், 90 to 90A வரைக்கும் அண்ட் 92 and 93 இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் குறிச்சு மே ப்ரிசம்ப்ஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்குது. இன்னொன்னு, ஒரு ஃபேக்ட குறிச்சு ப்ரிசம்ப்ஷன் மே ப்ரிசம்ப்ஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நியூ ஆக்ட்ல பார்த்தோம்னா 117 and 119 இந்த 2 இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட சொன்னோம் அப்படின்னா நமக்கு இன்னும் புரியும். இப்போ செக்ஷன் 90 ஆஃப் நியூ ஆக்ட்ல வந்து பாருங்க, செக்ஷன் 90ல ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் குறிச்சு எப்படிலாம் ப்ரிசம்ப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து செக்ஷன் 90ல வந்து நியூ ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல என்னன்னா, ஒரு 30 வருஷம் பழமையான ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து 30 வருஷம் ஓல்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா?
ஒரு 30 வருஷம் ஓல்டான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 30 வருஷமான ஒரு ஓல்டு டாக்குமெண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு ப்ரூவ் பண்றாங்க. இது சரியான கஸ்டடியில சரியான முறையில தான் வந்து இந்த பர்டிகுலர் 30 வருஷம் டாக்குமெண்ட் வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கோர்ட் வந்து கன்வீனியன்ஸ் அதாவது கன்வின்ஸ் ஆணுச்சு அப்படின்னா கோர்ட் வந்து என்னெல்லாம் ப்ரிசம்ஷன் பண்ணிக்கும், இந்த கோர்ட் எதெல்லாம் என்ன ப்ரிசம்ஷன் வரும், என்னெல்லாம் ப்ரிசம்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து அந்த டாக்குமெண்ட்ல வந்து யார் சிக்னேச்சர் போட்டிருக்காங்களோ, யாரோட பேர் குறிப்பிட்டு இருக்குதோ அது அவர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வரும். இன்னொன்னு அந்த டாக்குமெண்ட்ல அந்த கையெழுத்து தவிர வேற டாக்குமெண்ட் ஏதாவது குறிப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்கும், அதுல உள்ளது அது உண்மைதான் அப்படின்ற மட்டும் ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வரும். இன்னொன்னு அது யாரு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களோ, யாரு அட்டஸ்டட் பண்ணிருக்காங்களோ, அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து யாரு அட்டஸ்டேஷன் பண்ணிருக்காங்களோ, யாரு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களோ அது உண்மைதான், இவங்களாலதான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு, இவங்களாலதான் அட்டஸ்டேஷன் பண்ணிருக்கு அப்படின்னு கோர்ட் என்ன பண்ணுனா ஒரு ப்ரிசம்ஷனுக்கு ஒரு அனுமானத்துக்கு வரும். என்னென்ன ப்ரிசம்ஷனுக்கு வரும் அப்படின்னா இந்த ஃபேக்ட் வந்து ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிதான் ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வரும். ஆனா இதுல என்ன இந்த 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 ப்ரிசம்ஷன்ல வந்து இன்னொரு கண்டிஷன் டிஸ்கிரிஷன் பவர் பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒண்ணு அந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது அதாவது அந்த ஃபேக்ட் வந்து ப்ரூவ்டு அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணும் அன்டில் இதை டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களே. சோ அதே கான்செப்ட்ல இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 வருஷம் பழமையான டாக்குமெண்ட் அதை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம், ஒரு வழக்குக்கு ஒரு சிவில் கேஸ்க்காக நான் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்ற போது கோர்ட் என்ன பண்ணுன்னா இது ப்ரிசம்ஷன்ல எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா இவங்க தான் சைன் போட்டிருக்காங்க, இவங்கதான் அட்டஸ்டேஷன் பண்ணிருக்காங்க, ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூட்டர் மூலியமா தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க சம்திங் இந்த வகையில என்ன பண்ணும் ப்ரிசம்ஷன் பண்ணும். இன்கேஸ் கோர்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகல, ஏன்னா நாங்கள இது ஒரு 30 வருஷம் டாக்குமெண்ட் அப்படின்றதுல ஒரு 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 சாட்டிஸ்ஃபைடு ஆகல, இல்ல அப்படின்னா அதுல ப்ராப்பரான சைன் இல்ல அப்படின்ற மட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகல அப்படின்ற போது கோர்ட்டுக்கு என்ன இன்னொரு டிஸ்கஷன் பவர் இருக்குன்னு சொன்னோம். அது என்னது, கால் ஃபார் ப்ரூஃப் ஃபார் இட், என்னது ஃபர்தரான ஒரு எவிடன்ஸ் ஒன்று கொடுங்க, எனக்கு இந்த டாக்குமெண்ட்டே எனக்கு போதுமானது இல்லை, ஸோ ஃபர்தர் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஸோ இப்போ ப்ரிசம்ஷன் சொல்லி எந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஃபர்தர் எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டாக்குமெண்ட் குறிச்சு வந்து ஒரு ப்ரிசம்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்த வந்து பார்த்தோம். இதுவே வந்து ஒரு ப்ரிசம்ஷன் அஸ் டு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் பார்த்தோம். அது எங்க செக்ஷன் 117 அண்ட் 119ல வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் குறிச்சு ஒரு கோர்ட் எப்படி ப்ரிசம்ஷனுக்கு வரும் அப்படின்றது வந்து இந்த 117 அண்ட் 119ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இப்போ இந்த கோர்ட் பிரிசம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செட் அண்ட் ஃபேக்ட் இது நியூ ஆக்ட்ல எந்த செக்ஷன் சொல்லியிருக்காங்க, 117 119 யாராவது சொல்ல முடியுமா? என்ற புக் இல்ல. 119 மேம். ஓகே, ஆமா, செக்ஷன் 119ல இந்த கோர்ட் பர்சூம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு திருட்டு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருட்டு பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் திருடாயிடுச்சு, அந்த திருட்டு பொருள் பார்த்தோம்னா ஏ அப்படின்ற ஒரு பர்சனோட பொசிஷன்ல இருக்குது, ஓகேவா, அவன் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ கோர்ட் வந்து என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இவன் தான் அந்த பொருளை வந்து திருடி வச்சிருக்கான், ஏன்னா இவனோட பொசிஷன்ல தானே இருக்குது அப்படின்ட்டு கோர்ட் என்ன பண்ணணும்னா அது அவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். அன்லெஸ் த அக்யூஸ்ட் வந்து இது திருட்டு வந்து பொய்ன்னு நிரூபிக்காத வரைக்கும் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணு இவன் தான் வச்சிருக்க, அதாவது இவனோட பொசிஷன்ல இருக்காங்க, இவன் தான் இந்த திருடி இருக்கான் அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ணதுக்கும் அலோவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து போதுமான சாட்சியமா இல்லை, இவனை அக்யூஸ்டும் நீங்க இந்த வழக்குக்கு டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு போதுமான சாட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அப்படின்றது ஒரு ஃபேக்ட் குறிச்சு ஒரு ப்ரிசம்ஷனுக்கு கோர்ட் வரும்போது இந்த ப்ரிசம்ஷன்ல சொல்லப்பட்ட டிஸ்கிரிஷன் பவர் வந்து எப்படி அப்ளை பண்ணுது அப்படின்றதுதான் வந்து இந்த 119ல சொல்லணும். சோ இந்த ஒரு டாக்குமெண்ட் குறிச்சு ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வந்தாலும் சரி, ஒரு ஃபேக்ட குறிச்சு ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வந்தாலும் சரி, இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டுள்ள செக்ஷன்ஸ்ல உள்ள டாக்குமெண்ட்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்பட்ட செக்ஷன் 19 இருக்கட்டும், செக்ஷன் 114 இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் பவர் பார்த்தோம்னா அதிகம். என்னன்னா கோர்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா அது ப்ரூவ்டுன்னு எடுத்துக்கிறோம், இல்ல எனக்கு ஃபர்தர் எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்கும். அன்டில் இது டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே
கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபர்தர் எவிடன்ஸ் கொடுத்தாலுமே வந்து ஒரு எவிடன்ஸ் நீங்க கொடுத்தாலுமே கோர்ட் என்ன பண்ணி எனக்கு இது பத்தலைங்க இது சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இங்க கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் பவர் பார்த்தோம்னா அதிகம். எதை பொறுத்து அப்படின்னா மே ப்ரிசம்ஷன் சம்பந்தமாக கன்சிடர் பண்ணும்போது கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் பவர் அதிகம் அப்படின்றதான் வந்து இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ மே ப்ரிசம்ஷன் ஓகேவா? நெக்ஸ்ட் ஷேர் ப்ரிசம்ஷன் போலாமா? ஓகே மேம். மேம் செக்ஷன்ஸ் மட்டும் ஒரு ஒரு டைம் சொல்லுங்க. மே மே ப்ரிசம்ஸ் டு டாக்குமெண்ட் குறிச்சு மே ப்ரிசம்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா நியூ ஆக்ட்ல செக்ஷன் 90 அண்ட் 94 90A அப்புறம் 90 90 வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பத்தி சொல்றாங்க. எலக்ட்ரானிக் மெசேஜை பத்தி 90ல சொல்றாங்க. 91ல தான் மேம் டாக்குமெண்ட் சொல்றாங்க. ஆமா 91 அப்புறம் 92 அண்ட் எனக்கு வந்து நியூ ஆக்ட் கன்ஃபியூஸ்டா இருக்குது. 90 அண்ட் 91 ரைட்டா? 90 அண்ட் 91 நியூ ஆக்ட் வந்து 92, ஓல்ட் ஆக்ட் 90. நான் பாத்துக்கிறேன். 30 years ஓல்ட் டாக்குமெண்ட். 86 to 80. இல்ல அதாவது டாக்குமெண்ட்டுக்கு வந்து நியூ ஆக்ட்ல வந்து சொல்றேன். நியூ ஆக்ட்ல பார்த்தோம்னா 88 to 90, 88 to 90, அதுக்கப்புறம் 92 and 93, 92 and 93. சொல்லுங்க தமிழ்ச்செல்வன், ஏதோ சொல்ல வந்தீங்க. மேம் 92ல தான் presumption as to document 30 years old அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு மேம். 92ல 92 and 93 சொன்னேன். 92 and 93 ஆக்சுவலி இந்த நியூ ஆக்ட் ஓல்ட் ஆக்ட் நியூ ஆக்ட் புக் இல்ல. ஸோ ஓல்ட் ஆக்ட்ல தான் நான் ஏதோ மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுது. ஸோ 88 to 90 வந்து டாக்குமெண்ட் வச்சு சொல்றாங்களே, அதுல 88 to 90 ஓல்ட் ஆக்ட்ல, நியூ ஆக்ட்ல அண்ட் 92 and 93. ஓகேவா? The presumption as to document 30 years old வந்து 92 and 93 பார்த்தோம்னா presumption as to electronic evidence 5 years old. ஸோ இது வந்து 93 and 88 to 90 பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பேரக்ல பாத்தீங்கன்னா ஓல்டு ஆக்ட்ல நீங்க யாராவது புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா அந்த சைட்லோட மென்ஷன் பண்ணிக்கோங்க. The presumption of certified copy of foreign judicial record இருக்குல்ல, அதுல இருந்து 88A வரைக்கும் டாக்குமெண்ட் குறிச்சு மே ப்ரிசம்ப்ஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க எங்க ஓல்ட் ஆக்ட்ல. நியூ ஆக்ட்ல பார்த்தோம், ஓல்ட் ஆக்ட்ல அதே பார்த்தோம்னா 90 and 90A சொல்லியிருப்பாங்க ஓல்ட் ஆக்ட்ல. ஸோ அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க, மேபி புக் இல்லாதவங்க. ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் நியூ ஆக்ட்ல 117 and 119 அண்ட் ஓல்ட் ஆக்ட்ல வந்து 113A and 140, 114, 113A and 114. இது வந்து ஓல்ட் ஆக்ட். நியூ ஆக்ட்ல 117 and 118. இது எதுனா presumption as to fact. ஓகே, இப்போ இந்த செக்ஷன் 92 presumption as to document 30 years oldல ரங்கா பிஹோடா விசஸ் ரம்பா தினா 1967 இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு, AR 1967 இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா செக்ஷன் 92 பொறுத்த வரைக்கும் presumption as to document 30 years old பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இதை பொறுத்து மே presumption வந்து கோர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுதுல. சோ இதுல இந்த செக்ஷன் 19 பொறுத்த வரைக்கும் ஒரு 30 years old டாக்குமெண்ட்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் 92ல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டாலுமே கூட இது கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணிடுச்சு, ஒரு 30 years டாக்குமெண்ட்ல இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி இருக்கலாம் அந்த செக்ஷன்ல, அதனால அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிதானே இருக்குது ஆனர். ஸோ எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியுமானா கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க மே ப்ரிசம்ப்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கனால கோர்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் ஜாஸ்தி. ஸோ அதனால கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபர்தர் எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா கேட்டா கேட்கலாம் அப்படின்றாங்க. ஸோ செக்ஷன் 92ல உள்ள கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாலுமே ஃபர்தர் எவிடன்ஸ் கேட்கக்கூடிய ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கோர்ட்டுக்கு. ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட் வந்து போலாமா? மேம் இன்னொரு அந்த சைட்டேஷன் மட்டும் சொல்லுங்க மேடம். ரங்கு பிஹோடா RANGU பிஹோடா VIHODA
versus Ramba RAMBHA, Dina DINA, AR 1967. ஸோ மேபி இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டே வைக்கிறோம் வைங்களேன், நாளைக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் நம்ம எல்லாம் ரெடி பண்றோம், டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, செக்ஷன் 19ஓட கண்டிஷன்ஸ் அண்டர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டிக்ல செக்ஷன் 92 பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் டாக்குமெண்ட்டை குறிச்சு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா மேல் ப்ரிசம்ஷன்ல வந்து இந்த டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் மேல் ப்ரிசம்ஷன்ல தான் இருக்கணும். ஸோ அந்த 30 இயர்ஸ் ஓல்டு டாக்குமெண்ட் வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்ப அந்த கொஸ்டின் கேட்கும்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து வைக்கணும். ஸோ இந்த மாட்டா ஒரு டாக்குமெண்ட் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக ஃபர்தர் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கோர்ட் கேட்க ரைட்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வச்சாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து மே ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்ம கண்ணு முடிக்க இது முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ மே ப்ரிசம்ஷனோட கீவேர்டே பார்த்தோம்னா ரெண்டு தான். ஒன்னு இட் கேன் எய்தர் ரெகார்ட் ப்ரூவ்ட் அப்படின்ற ஒரு வேர்டும், இன்னொன்னு அன்டில் இட்ஸ் டிஸ்ப்ரூவ்ட் அப்படின்ற வேர்டும், மூணாவது வேர்டு முக்கியமானது, அதுதான் என்னது கால் ஃபார் ப்ரூவ் இட். ஸோ ஃபர்தர் எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற போது நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம், என்ன அப்படின்னா கேட்கலாம் அப்படின்றதுதான். ஓகேவா? ஸோ இந்த வேர்டோட கீவேர்டு இதுதான். நம்ம வந்து எழுதும் போது எக்ஸாம் இது மட்டும் எழுதும் போதுலாம் பேராகிராஃப் வளவலன்லாம் எழுத வேணாம். அந்த வேர்ட்ல என்ன கீவேர்டோ அதை மட்டும் எழுதுனா நமக்கு போதும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து போலாம். ஷேர் பர்சன் போலாமா? ஓகே, ஷேர் பர்சன் whenever it is directed by this act that the court shall presume a fact, it shall regard such fact as provided unless and until it is disproved அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இதுல whenever it is directed by this act, இப்போ இதுல உள்ள முக்கியமான வேர்ட் பார்த்தோம்னா அதுதான். இந்த மே ப்ரிசம்ஷன்ல உள்ள ப்ரொவைடட் பை திஸ் ஆக்ட்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஷேர் ப்ரிசம்ஷன்ல பார்த்தோம்னா டைரக்ட் பை திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் பவர் அப்படின்றது வந்து எங்க அடிபடுது, எங்க வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட்லயே நமக்கு வந்து சொல்லலாம். அப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஷேர் ப்ரிசம் அப்படின்னா தமிழ்ல அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷுட் கண்டிப்பா அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மேயை பொறுத்த வரைக்கும் அனுமானிக்கலாம், பட் ஷேரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க இப்படிதாங்க அனுமானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்கன்னா, ஷேர் ப்ரிசம்ஷன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த ப்ரொவிஷன்லாம் சொல்லியிருக்காங்களோ இந்த கோர்ட் ஹேஸ் ஓன்லி ஒன் சாய்ஸ் தான். இப்போ கோர்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. ஷேர் ப்ரிசம்ஷன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எல்லாம் சொல்றாங்களோ இந்த கோர்ட்டுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஃபேக்ட் வந்து ப்ரூவ் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். பட் எப்போ அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டி வந்து இதை டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் அந்த பர்டிகுலர் விஷயம் ப்ரூவ்டு அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம் கன்சிடர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மே ப்ரிசம்ஷன்ல சொன்ன மாட்டோம் ஃபர்தர் எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா கேட்டா கேட்க முடியாது. ஸோ ஷேர் ப்ரிசம்ஷன் பொறுத்த வரைக்கும் அனுமானிச்சுதான் ஆகணும். ஆனா ஆப்போசிட் பார்ட்டியை டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது உண்மைன்னு நீ அனுமானிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் மே ப்ரிசம்ஷன்ல என்ன சொல்றாங்க, அனுமானிக்கலாம் போகலாம், ஆப்போசிட் பார்ட்டி டிஸ்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, ஓகே டிஸ்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, அனுமானிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டீங்க, ஃபர்தர் எவிடன்ஸ் கேட்கலாமா கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலனா அப்படின்னு கேட்கும்போது ஷேர் ப்ரிசம்ஷனை பொறுத்தவரைக்கும் கேட்க முடியாது. பட் மே ப்ரிசம்ஷனை பொறுத்தவரைக்கும் கேட்கலாம். ஸோ இங்க கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பவர் எவ்வளவு டிஃப்ரெண்டா வேரியேஷன் ஆகுது. அப்போ மே ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வந்து கேட்க முடியும்னு சொல்றாங்க. பட் ஷேர் ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் கேட்க முடியாது, அதை நீங்க டிக்ளேர் பண்ணிதான் ஆகணும், இதுதான் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ஃபர்தர் எவிடன்ஸும் நீங்க கேட்க முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், ஆப்போசிட் பார்ட்டி அதை டிஸ்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த ஷேர் ப்ரிசம்ஷனுக்கு வேற என்னென்ன வேர்ட்லாம் இதை கூப்பிடுறாங்க அப்படின்னா, ப்ரிசம்ஷன் ஆஃப் லான்னு சொல்றாங்க, இன்னொன்னு ஆர்டிபிஷியல் ப்ரிசம்ஷன் சொல்றாங்க, ஆப்ளிகேட்டரி ப்ரிசம்ஷன் சொல்றாங்க, ரிபட்டபிள் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேற என்ன அதர் நேம் ஆஃப் ஷேர் ப்ரிசம்ஷன் அப்படின்னா, ப்ரிசம்ஷன் ஆஃப் லா, ஆர்டிபிஷியல் ப்ரிசம்ஷன், ஆப்ளிகேட்டரி ப்ரிசம்ஷன், ரிபட்டபிள் ஆஃப் லா. ஸோ இதுதான் அதர் நேம் ஆஃப் ஷேர் ப்ரிசம்ஷன். ஸோ ஷேர் ப்ரிசம்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், அதோட கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். இதுல
ஒரு சேல் ப்ரிசம்ஷனை எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டால சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விசஸ் தாமஸ். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விசஸ் தாமஸ். ரிப்பீட் பண்ணுங்க. ஷால் ப்ரிசியூம்கோட அதர் நேம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் லா, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசம்ஷன், ஆப்ளிகேட்டரி ப்ரிசம்ஷன், ரிபட்டபிள் ஆஃப் லா. ஓகே, ஷேர் ப்ரிசம்ஷனை வந்து எப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விசஸ் தாமஸ் ஏஆர் 1959 அப்படின்ற கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஷேர் ப்ரிசம்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கை நீங்க வந்து அது கண்டிப்பா ஃப்ரூட் அப்படின்னு தான் நீங்க வந்து கோர்ட் வந்து அது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அதுல உள்ள அதே விஷயத்த இங்கேயும் எடுத்து சொல்றாங்க. அன்டில் எவிடன்ஸ் இஸ் அடிக்யூட் ஃபார் டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காக இன்னொரு எவிடன்ஸ் அடிக்யூட் பண்ற வரைக்கும் நீங்க வந்து அதை ப்ரூவ்டுன்னு தான் எடுத்துக்கணும். அதை நீங்க அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து கோர்ட் இஸ் பவுண்ட் டு டேக் த ஃபேக்ட் இஸ் ஃப்ரூட்னு தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் இன்டர்பிரேட் பண்றாங்க இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விசஸ் தாமஸ் ஏஆர் 1959 இந்த வேர்ட்ல வந்து சொல்றாங்க. அதான் சொல்றாங்க இன் கேஸ் இந்த ஆப்போசிட் பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இன் டிஸ்ப்ரூவிங் இட் இஸ் மஸ்ட் ப்ரொடியூஸ் சச் எவிடன்ஸ் இஃப் யூ கேன். இப்போ அவங்ககிட்ட இருக்குது எனக்கு டிஸ்ப்ரூவ் இந்த ஃபேக்டை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீ ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் ஆனா the court is bound to take fact as proved அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஷால் ப்ரிசியூமை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கோட நேம் பார்த்தோம்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விசஸ் தாமஸ் ஏஆர் 1959. சரி, ஓகே. ஷேர் ப்ரிசம்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம், அதோட அதர் நேம் என்னன்னு சொல்லிட்டோம், அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்போ ஷேர் ப்ரிசம்ஷன் பத்தி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 78 to 89 இன் நியூ ஆக்ட்லயும், அதுக்கப்புறம் செக்ஷன் 108, செக்ஷன் 115, செக்ஷன் 118 அண்ட் செக்ஷன் 120. ஸோ இங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல ஷேர் ப்ரிசம்ஷனை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷேல் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான வழக்குக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டுக்கு நீங்க ஷேர்னு தான் ப்ரிசம்ஷன் பண்ணிக்கணும், இந்த ஃபேக்ட் கண்டிப்பா நடந்திருக்கும் நீங்க ப்ரிசம்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இப்போ 120 ஆஃப் இன்டெயின் எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்கலாம். நான் ஒரு நிமிஷம் பேக் எடுத்துக்கிறேன். இந்த 120 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரிசம்ஷன் அஸ் டு presumption as to absence of consent in certain prosecution for rape. Section 120 of Indian Evidence Act என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா in new actல presumption as to absence of consent in certain prosecution for rape. இப்போ ஒரு பையன் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், ஏன்னு ஒரு பர்சன் அவன் வந்து ஒரு பி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அலிகேஷன் வந்து வைக்கிறாங்க. சோ இப்ப அந்த பர்டிகுலர் பர்சன் மேல அந்த பையன் மேல வச்சக்கூடிய அந்த அலிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு கூட வந்து ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ அலிகேஷன் வச்சுட்டாங்க, இப்ப அது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க? ஏதோ ஆமா இவன் வந்து அந்த பொண்ணோட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சிருக்கான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேக்ட் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கொஸ்டின் என்னவா இருக்கும், இங்க என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா இங்க அந்த பொண்ணோட கன்சென்ட்டோட தான் நடந்திருக்குதா அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்படின்றது ஒரு கொஸ்டினா இங்க வரும். இன்கேஸ் அந்த பொண்ணு வந்து என்னோட கன்சென்ட் இல்லாம தான் அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கோர்ட்ல சொன்னுச்சு அப்படின்னா the court self presumption என்ன எடுத்துக்கோ அப்படின்னா இந்த ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இது நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து கோர்ட் ப்ரிசம்ஷன் பண்ணிக்கணும். சோ இங்க ஜட்ஜு வந்து இல்லம்மா இது ஏற்றுக்கொள்ளப்படாது, நீ ஃபர்தரா வேற எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வா அப்படின்னு கேட்க முடியாது. சோ கோர்ட் வந்து இதை ஷேர் ப்ரிசம்ஷன்ல தான் எடுத்துக்கிறோம்
இது அனுமானிக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் ஆப்போசிட் பார்ட்டி அதை டிஸ்ப்ரூவ் பண்ற வகையில இவங்களோட கன்சென்ட்டோட தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். ஆனா அது டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் அந்த பர்டிகுலர் பர்சன் தான் இந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சு இந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுவோம்னா கோர்ட் வந்து ப்ரிசம்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான் வந்து இத சொல்றாங்க. சோ இந்த கதையோட இந்த சேட் விஷயம் வந்து நீங்க எப்படி சொல்ற ரெண்டே கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ ஷேர் ப்ரிசம்ஷன்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஒரு எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கெல்லாம் ப்ரிசம்ஷன் அப்படின்னு ஷேர் ப்ரிசம்ஷன் சொல்றாங்களோ அங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் ப்ரூவ்ட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஆப்போசிட் பார்ட்டி அதை டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும். பட் ஃபர்தர் எவிடன்ஸ் கொண்டு வாங்க, இது வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னு கேட்க முடியாது அப்படின்றதான் வந்து ஷேர் ப்ரிசம்ஷன். சோ அதோட அதர் நேம் என்னன்னு அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணாலும் எந்தெந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். இது சம்பந்தமாக எவிடன்ஸ் ஆக்ட்ல ஷேர் ப்ரிசம்ஷன் சம்பந்தமாக எந்தெந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இந்த ரிபட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் வந்து டவுட் கேட்டாங்க, காயத்ரி மேம். ஐ திங்க் இந்த ரிபட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மே ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது அதை மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் வந்து கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ஷேர் ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் மறுத்தளிக்கக்கூடிய ஒரு சாட்சியமோ மறுத்தளிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டோ கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ரிபட்டபிள் அப்படின்னா மறுத்தளிக்க கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்றது. சோ மறுத்தளிக்க கூடியதான் ரிபட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மே ப்ரிசம்ஷனும் ஷேர் ப்ரிசம்ஷனும் எதுக்கு கீழே வருதுன்னா ரிபட்டபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வருது. இப்போ இர்ரிபட்டபிள் அப்படின்றது எது கீழே வருது அப்படின்றத அடுத்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னா தமிழ்ல வந்து அறுதியான அனுமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பேராக்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். when one fact is declared by this act, so declare பண்ணிட்டாங்க என்னது இந்த ஆக்ட்ல ஒரு ஃபேக்ட் declare by this act to be conclusive proof of another, the court shall in proof of one fact regard to other as proved and shall not allow evidence to be given for purpose of disproving it அப்படின்னு சொல்லிட்டாங்க. so cannot allow அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேக்ட் வந்து இருக்குது, ஒரு ஃபேக்ட் அது இந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணும்போது, ஒரு டிக்ளேர் பண்ற பட்சத்துல ஒரு ஃபேக்ட் இருக்குது, அது இன்னொரு ஃபேக்டுக்கு ஒரு கன்க்ளூசிவா இருக்குது, ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருக்குது அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஃபேக்ட் இருக்குது, ஒரு பொருண்மை இருக்குது, அந்த பொருண்மையில இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப், ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃபே வந்து இன்னொரு ஃபேக்டுக்கு வந்து டிக்ளேர் பண்ற வகையில இருக்கு. என்னன்னு, இந்த சம்பவம் நடந்திருக்கு, சோ மேட்ரு வந்து நடந்திருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்ற வகையில இருக்குது அப்படின்ற போது கோர்ட் ஹாவ் டூ கண்டிஷன்ஸ், ரெண்டு வகையான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு ஓகே, அந்த ஒரு ஃபேக்ட் அப்படி, அதாவது எந்த ஃபேக்ட் வந்து நம்ம ப்ரூவ்டு அப்படின்னு சொல்றோமோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டுக்கு ப்ரூஃப் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல இன்னொரு ஃபேக்ட் வந்து ப்ரூவ்டு அப்படின்னு மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேக்ட் இருக்குது என்ன அப்படின்னா, ஒரு திருட்டு வந்து நடந்திருக்குது. இப்ப ஏ அப்படின்ற ஒரு வீட்டுல வந்து ஒரு 8ஆம் நம்பர் வீட்டுல ஒரு திருட்டு நடந்திருக்குது. அந்த திருட்டுல பார்த்தோம்னா ஒரு கொலையும் நடந்திருக்கு. அந்த திருடப்பட்ட விஷயம்ன்றது ஒரு ஃபேக்ட் அப்படின்னாலும் கொலை அப்படின்றது இன்னொரு ஃபேக்ட். அப்போ இவன் தான் திருடி இருக்கான், இதுக்கான எவிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபேக்டை வந்து ஒரு கன்க்ளூசிவ் கொண்டு வர வகையில இந்த ஃபேக்ட்லயே அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருச்சுன்ற போது அதோட செயினா இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஃபேக்டை நம்ம என்ன நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபேக்ட் ஆல்சோ ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இன்கேஸ் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஃபர்தரா எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன், இதை டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கோர்ட்ட வந்து ஃபர்தர் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றவன என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது கோர்ட் வந்து அலோவ் பண்ணலாமான்னு கேட்டா அலோவ் பண்ண முடியாது. அது அலோவ் பண்றதுக்கான ரைட்ஸே இங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க கன்க்ளூசிவ் பொறுத்த வரைக்கும். சோ இங்க கன்க்ளூசிவ் டிக்ளேர் ஆயிடுச்சு, நீ தான் கொலகாரன் டிக்ளேர் ஆகிடுச்சு அப்படின்ற போது அதை ரிபட் பண்ற வகையில ஒரு
மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் நீ கொடுக்கலாம்னு கேட்டா கொடுக்க முடியாது. அப்போ இந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் எது கீழே வருதுன்னா irrevocable அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வருது. மறுத்தளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 3 வேர்டுக்கு வந்து காமனான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மே ப்ரிசம்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ப்ரொவைடட் அப்படின்னா என்னது, ப்ரொவைடட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன, கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் பவர் அதிகமா இருக்குது. இந்த ஷால் ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க, டைரக்டட் பை தி ஆக்ட், பை திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து என்ன பார்த்தோம்னா டிஸ்கிரிஷன் வந்து கோர்ட்டுக்கு வந்து குறைவுதான். இன்னொன்னு கன்க்ளூசிவ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் டிக்ளரேஷன் பை திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பட் இங்க வந்து கோர்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு ஒரு 3 ப்ரிசம்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்ட் தான் வந்து இந்த ப்ரொவைடட் பை திஸ் ஆக்ட், டைரக்ட் பை திஸ் ஆக்ட், டிக்ளேர் பை திஸ் ஆக்ட். ஸோ இந்த கன்க்ளூசிவ் ப்ரிசம்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா irrevocable ப்ரிசம்ஷன், கன்க்ளூசிவ் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்க்ளூசிவ் ப்ரூஃபுக்கு இன்னொரு அதர் நேம் என்ன அப்படின்னா irrevocable ப்ரிசம்ஷன் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஓகே, இந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் சம்பந்தமா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 116, அப்புறம் செக்ஷன் 41 ஆஃப் நியூ ஆக்ட், ஓல்ட் ஆக்ட் தான் இருக்கு. நியூ ஆக்ட்ல வந்து எந்த செக்ஷன் எனக்கு தெரியல, மேபி அதாவது நியூ ஆக்ட் பேர் ஆக்ட் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம். செக்ஷன் 41 ரிலவன்சி ஆஃப் செட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ப்ரொபேட் எக்ஸெட்ரா அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், இது வந்து ஓல்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க செக்ஷன் 41. அண்ட் நியூ ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கா மேபி யாராவது 35 அண்ட் நியூ ஆக்ட் படி 35, ஓல்ட் ஆக்ட் படி 41. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் குரூப் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு செக்ஷன் 116, இது நியூ ஆக்ட் படி செக்ஷன் 116 அண்ட் ஓல்ட் ஆக்ட் படி செக்ஷன் 112. அப்புறம் 113 நியூ ஆக்ட், ஓல்ட் ஆக்ட்ல 113. ஸோ யாராவது பார்த்து சொல்லுங்க. ப்ரூஃப் ஆஃப் ஓகே, ப்ரூஃப் ஆஃப் பேஷன் ஆஃப் டெரிட்டரி சம்திங், அந்த 113 பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூ ஆக்ட்ல வந்து அதை ஒமிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நியூ ஆக்ட்ல நான் பார்க்கும்போது அந்த 113 இல்ல. ஸோ அப்போ நம்ம வந்து நியூ ஆக்ட் படி நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் கன்க்ளூசிவ் ப்ரூஃபா வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்க்கும்போது செக்ஷன் 36 35 மேம் 35 மேம். ஓகே, செக்ஷன் 35 அண்ட் 116 இது ரெண்டு தான் பார்த்தோம்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃபை பத்தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நியூ ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 செக்ஷனையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ செக்ஷன் 1 அண்ட் 6 வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம கன்க்ளூசிவ் ப்ரூஃபுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ எதுல வந்து கன்க்ளூசிவ்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இந்த அம்மாவுக்கு தான், இந்த இந்த அம்மாவுக்கும் இந்த பையனுக்கும் தான் பிறந்திருக்கு அப்படின்றத வந்து எந்த இதெல்லாம் வச்சு கன்க்ளூஷன் பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு அதாவது டியூரிங் தான் அவங்களோட மேரேஜ் டைம்ல அந்த ஒரு பொண்ணுக்கும் அந்த ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இடையில உள்ள அந்த திருமண பந்தத்திற்கு பிறகு ஒரு 280 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஸ் சொல்லுவாங்க. அந்த டேஸ்க்குள்ள வந்து பிறந்துச்சு அப்படின்னாலும் அந்த குழந்தை வந்து ஒரு லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லிதான் எடுத்துக்கணும். அது வந்து ஒரு சட்டப்படியா வந்து ஒரு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த மாட்ட சூழ்நிலை இருக்கும்போது அந்த பர்சன், அந்த அம்மா வந்து அன்மேரிட் வந்து பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு சைல்டு வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னா, ஆனா அந்த மதர் வந்து அன்மேரிடா இருக்கக்கூடாது. பட் ஒரு திருமண பந்தத்துல அந்த 2 டேஸ்க்குள்ள ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த லெஜிட்டிமேட் சைல்டு தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 116ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த சைல்டு வந்து ப்ராப்பரா தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு வந்து வரணும் அப்படின்றதான் வந்து இந்த இதுல சொல்றாங்க. அப்ப என்ன கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு நீங்க வரணும், என்ன கன்க்ளூசிவா நீங்க வரணும் அப்படின்னா, அது வந்து லெஜிட்டிமேட் சைல்டு தான், அது அந்த அப்பாவுக்கு தான் ப்ராப்பரா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சில எக்ஸப்ஷனும் அதுல சொல்லியிருப்பாங்க. என்ன, மேபி அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த மென்னுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் கோர்ட் வந்து என்ன டிக்ளேர் பண்ணிக்கும் அப்படின்னா,
இது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃபா தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லெஜிட்டிமேட் சைல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கன்க்ளூசிவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் கொடுக்காங்கன்னா கொடுக்க முடியாது. பட் சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். கன்க்ளூசிவ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சில வழக்குகள்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மே ப்ரிசம்ஷன் அண்ட் ஷேர் ப்ரிசம்ஷன் கன்க்ளூசிவ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கை எப்படிலாம் வந்து அந்த கோர்ட்டை அணுகணும், எப்படிலாம் ஒரு ஜட்ஜுக்கான டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்தெந்த செக்ஷன்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் வந்து இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து பார்த்தோம். ஸோ இதுல யாருக்கு எனி டவுட்ஸ் இருக்கு இல்ல கூடுதலா எதுவும் ஆட் பண்றீங்க அப்படின்னாலுமே நீங்க சொல்லலாம். யாருக்கு எனி டவுட்ஸ்? ஓகே, யாருக்கு எனி டவுட்ஸ் இருக்கு? மேம் சொல்லுங்க மேம். மே பிரசிங்ல ஒரு கேஸ்லாம் சொன்னீங்களா, அதை மட்டும் சொல்லுங்க மேம். ஓகே, மே ப்ரிசம்ஷன் ரங்கு RANGU ரங்கு விகோதா VIH ODA விசஸ் ரம்பா RAMBHA DINA and 1967. நிறைய கேஸ்லாஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப டெப்தா எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் வேணாம்னு தோணுச்சு. நான் கேஸ்லாம் நேம் மட்டும் வேணா சொல்றேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சில இம்பார்ட்டன்டான கேஸ்லா மல்லோ விசஸ் மேம் இல்ல இது ஒரு ஜென்ரலான ஒரு இதுதான். இது மே ப்ரிசம்ஷனுக்கா ஷேர் ப்ரிசம்ஷனுக்கான்னு பர்டிகுலர் நான் மென்ஷன் பண்ணல, நான் சொல்றேன். ஓகே, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு வந்து நான் சொல்றேன். மல்லோ விசஸ் பக்தாவரி BAKHTAWARI 1985. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ற அந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சஸ்பீசியஸா இருக்குது, ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் பட்சத்துல அந்த டாக்குமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு சந்தேகத்திற்கான ஒரு சூழ்நிலையில தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது அந்த கோர்ட் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த என்டாஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த பதிவு ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை வந்து கன்க்ளூசிவா எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அது கன்க்ளூசிவா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. எந்த மாட்ட ஒரு சூழ்நிலைகள்ல அப்படின்னா இது மாட்ட சூழ்நிலைகள் இது மாட்ட ஒரு சஸ்பீசியஸா ஒரு விஷயம் நடந்திருக்குது, ஒரு சஸ்பீஷியஸா ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது இங்க வந்து கன்க்ளூசிவா நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அப்போ இது எதுக்கு எக்ஸாம்பிளா வரும் அப்படின்னா, இப்போ ரிபட்டபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மே ப்ரிசம்ஷன் ஷேர் ப்ரிசம்ஷனுக்கு வரும்போது இர்ரிபட்டபிள் அப்படின்றது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொன்னோம். ஸோ மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். பட் சில சூழ்நிலைகள் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இந்த மாட்ட சூழ்நிலைகள்ல வந்து கன்க்ளூசிவா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து ஷேர் ப்ரிசம்ஷனுக்கு மங்கள்ராம் அண்ட் அனதர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். Mangalram and another was the state of Madhya Pradesh, 1999, Criminal Law Journal, page number 43042. 43-42. Mangalram and another was the state of Madhya Pradesh. இதுல என்ன அப்படின்னா, அக்கிஸ்டோட ஒய்ஃப் பார்த்தோம்னா ரொம்ப நாள் பார்த்தோம்னா அவங்க அம்மாவோட வீட்டுலதான், அவங்களோட மேட்ரிமோனியல் ஹவுஸ்ல தான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த புகுந்த வீட்டுல இருந்து அவங்க ரிட்டர்ன் வந்த
பீரியட் பார்த்தோம்னா ஒரு லாங் பீரியட். அவங்க புகுந்த வீட்ல இருந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட புகுந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு வித்தின் எ மந்த். ஓகேவா? ஸோ கோர்ட் வந்து இங்க என்ன ப்ரெசம்ஷன் பண்ணுது இந்த சூழ்நிலைகள்லாம் வச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்யூஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெத் ஆஃப் டெத் லேடி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பர்சன் தான் வந்து இந்த பெண்ணோட சூசைடுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு. இன்னொரு ப்ரெசம்ஷன் என்ன வர்றாங்க அண்டர் செக்ஷன் 1 and 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நியூ ஆக்ட். பட் ஓல்ட் ஆக்ட்ல ஓல்ட் ஆக்ட்ல 1 and 3 என்ன சொல்றாங்க? ஓகே. சரி. சாரி, ப்ரிசம்ஷன் அஸ் டு டவுரி டெத் இது நியூ ஆக்ட்ல எங்க சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஸோ இந்த செக்ஷன் கீழே அண்டர் செக்ஷன் இது கீழே என்ன கோர்ட் ப்ரிசம்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த பர்சன் தான் வந்து இந்த லேடியோட டெத்து காரணமா இருக்கும் பிகாஸ் ஆஃப் டவுரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஸோ செஷன் கோர்ட்டை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அவனுக்கு கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஐபி செக்ஷன் 304A பி கீழே 304 பி கீழே பார்த்தோம்னா அது கன்விக்ஷன் வந்து கொடுத்துடுறாங்க. இப்போ இதுல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஹஸ்பண்டா இருக்கட்டும் அவங்களோட ரிலேட்டிவா இருக்கட்டும் அந்த ஹஸ்பண்டோட மாமனாரோ மாமியாரோ சம்திங் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டெத் வந்து எதனால ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஹஸ்பண்ட் அவங்களோட ரிலேட்டிவ் வந்து அந்த பர்டிகுலர் பொண்ணை வந்து குருவாலிட்டி பண்ணிருக்காங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டவுரி கொடுக்க சொல்லிதான் கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுத்ததா வந்து செஷன் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஒரு கான்செப்டை வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்ற போது இவங்க வந்து இது டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு எவிடன்ஸை கொண்டு வரும்போது கோர்ட் வந்து என்ன பண்ணுது அதை அலோவ் பண்ணாம அவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுத்துருச்சு. ஸோ இங்க என்ன கான்செப்ட் எடுத்துட்டு வர்றாங்கன்னா இந்த நேச்சர் பார்த்தோம்னா ரிபட்டபிள் நேச்சர், ஒரு மறுத்தளிக்கக்கூடிய ஒரு இயல்புல கொண்ட ஒரு நேச்சர் தான் செக்ஷன் 1 and 3 சாரி அந்த டவுரி டெத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மறுத்தளிக்கக்கூடிய நேச்சர், இது மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் கொடுக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க ரிலேட்டிவ் சார்பாக வந்து மறுத்தளிக்கக்கூடிய சாட்சியம் கொடுக்கும்போது அது அலோவ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்க டிக்ளேர் ஆகிட்டாலுமே மறுத்தளிக்கக்கூடிய நேச்சர்ல இருக்கக்கூடிய ப்ரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக வந்து எவிடன்ஸ் கொடுக்கும்போது அதை அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மட்டும் இந்த மங்கள்ரா அண்ட் அனதர் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1919 கிரிமினல் லா ஜோன்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற என்ன நிறைய கேசஸ் போயிட்டே இருக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா கிளாஸ்? ஓகேவா? இல்லை எனி டவுட்ஸ் எனி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இன்னொரு கேஸ்ல இன்று ஜீவன் தீபிகா அகமத் குட்டி ஏஆர் 2000 வந்த கேஸ்ல இன்கேஸ் ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற போது அது கான்ட்ரரியான ஒரு எவிடன்ஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு ஆயிடுச்சு அப்படின்ற போது ஒரு அது எகெயின்ஸ்டா ஒரு கான்ட்ரரி வியூல ஒரு எவிடன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க ப்ரூவ் பண்ற வகையில அப்படின்னா அது அட்மிசபிள் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 2000 வந்து இந்த கேஸ்ல இன்று ஜீவன் தீபிகா அகமத் குட்டி ஏஆர் 2000 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1853 சொல்லியிருப்பாங்க. ஸோ கேஸ்ல போயிட்டே இருக்குது. நமக்கு அவ்வளோ வேணாம். நமக்கு வாட் இஸ் மே ப்ரிசம்ஷன், வாட் இஸ் சேல் ப்ரிசம்ஷன், வாட் இஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு தெரிஞ்சுனாலே ஆஃப்டர் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல படிக்கும்போது எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஷேல்னு வரும்போது ஓகே இது இங்க கோர்ட்டு இங்க என்ன ப்ரிசம்ஷன் எடுக்கும், இதுக்கு எவ்வளவு டிஸ்கஷன் பவர் இருக்குது அப்படின்றத நம்ம ஓரளவு படிக்கலாம். ஏன்னா இந்த 3 வேர்டை வச்சுதான் டோட்டல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எல்லா இடத்துலயுமே இந்த வேர்டு மே ஷேல் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இது நமக்கு தெரியாம இது ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாம இருக்கக்கூடாதுல்ல.
ஏன் இந்த மேனா இந்த கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு, ஷேர்னா கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதனாலதான் வந்து இந்த ப்ரிசம்ஷனோட பவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தான் நமக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ் போட்டோம். ஸோ ஐ ஹோப் நான் கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு புரியுற மட்டும் நடத்திருப்பேன்னு நம்புறேன். ஸோ எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட எனக்கு பேக்ரவுண்ட் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ. நம்ம கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ டெஸ்ட் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வாங்க, இதே டைம் டெஸ்ட் நடக்கும். மேம் என்ன கன்க்ளூசிவ் டெஸ்ட்? டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் அந்த கான்ட்ரா ரிவ்யூன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது இட் இஸ் கன்க்ளூசிவ் அப்படின்ற போது கான்ட்ரடியான எவிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை அட்மிசபிளா எடுத்துக்க முடியாது அப்படின்ற மட்டும் இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. 2000 அதாவது அந்த கேஸ் நான் ஃபுல்லா படிக்கல, பட் இந்த ஒரு வேர்டு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு கேஸ் ஒரு வழை கொடுத்துருக்காங்க, அது இட் இஸ் கன்க்ளூசிவ் அப்படின்ற போது கான்ட்ரடியா ஒரு ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க, கான்ட்ரடியா ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்ற போது இது வந்து ஒரு எவிடன்ஸா இல்ல, எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது, சம்திங் இது மறுத்தளிக்கிற மட்டும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி கன்க்ளூசிவ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான். வேற யாரும் ஏதோ கேட்க வந்தீங்கல்ல மேம்? கேட்கும் போது வேற யாரும் ஏதோ கேட்க வந்தீங்க. எஸ் மேம். மேம் சொல்லுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுன்னு கேட்கலான்னு சொல்லி இப்போதான் நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தேன் மேம். ஸோ அதுக்காக. ஓகே, நாளைக்கு டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிபிசில ஆர்டர் 11, ஆர்டர் 12, ஆர்டர் 13 அதை படிச்சுட்டு வந்துருங்க. அது ரிட்டன் மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் தான், ரிட்டன் ஃபார்ம் மட்டும் எழுதணும். நீங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும்லாம் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இல்லை. செகண்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டர் 11, 12, 13 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வைப்போம். அதாவது சில வேர்டை கொடுத்து இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இந்த வேர்டை கொடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கான போர்ஷனும் பார்த்தோம்னா ஆர்டர் 11, ஆர்டர் 12, ஆர்டர் 13 இதுல உள்ள தமிழ் இங்கிலீஷ் வேர்டெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி குரூப்ல மேம் ரேஷ்மா மேம் போட்டிருப்பாங்க, ஒரு 4 கொஸ்டின் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்லாம் ஆல்ரெடி நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் மெயின்ஸ்ல ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க மறுபடியும் ஓனா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன ஆஸ்பெக்ட்ல அப்படின்னா, ஒரு மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்களோ, ஒரு 12 மார்க் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்களோ அந்த மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அப்ப இந்த கொஸ்டின்ஸ் என்னோட பேப்பர் பாக்குறாங்கன்னா எப்படி மார்க் போடுவாங்க, அவங்களை எப்படி நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன், திருத்துறவங்கள கரெக்ஷன் பண்றவங்கள அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வகையில ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இந்த 4 கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணது. இது மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் இதை டிஸ்கஸ் பண்ணது. இதை மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்றதுக்காக ஒரு ஓன் டெஸ்ட் வைக்கிறோம். அண்ட் ஆர்டர் 11, ஆர்டர் 12, ஆர்டர் 13 படிச்சுட்டு வந்துருங்க. அதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ அவ்வளவுதான் நம்ம டெஸ்ட். சரி, ஓகே, சரி, தேங்க்யூ. நம்ம கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாம். கிருஷ்ணா சார், சார் கேட்குங்களா சார்? ஓகே, ஃபைன்.